என் குலதெய்வமான குழந்தளமனை போற்றி, பெரிய கற்பனசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோகம் செய்யும் செவ்வாறாக, தீமை செய்யும் குரு. நீங்கள் தலைகீழாக இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம பார்த்த ஜாதகத்தை தானே பலன் தானே உங்கள்கிட்ட போட முடியும், சொல்ல முடியும். நான் ஒன்று எதையும் மாற்றி வச்சுட்டு சொல்ல முடியாதுல்ல. நம்ம பலன் சொல்கிறோம், பார்க்குறோம், ஐயா இந்த மாதிரி பலன் இருக்குன்னு ஜாதகம் பார்க்க வர்றவங்க ஒத்துக்கிறாங்க, நீங்கள் இப்படித்த சொல்கிறது கரெக்டாக இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த ஜாதகத்தை எடுத்துக்காட்டு போட்டு உங்களோடைய பகிர்ந்து கொள்கிறேன், அவ்வளோதானே. நான் வேறு பார்க்காத ஜாதகமோ அல்லது பிரபலமான நடிகரோ அல்லது அரசியல்வாதிக ஜாதகமோ நம்ம போல இல்லை. அது இல்லாட்டி டிப்பு சுல்தான் ஜாதகம்லாம் போட்டிருக்காங்க, ஹிட்லர் ஜாதகம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? பாடத்துக்கு நம்ம பார்த்த ஜாதகம் தீய கிரகமான செவ்வாய் ராகு கொடுக்க செய்யுது. இயற்கை இதில் விட பெரிய விசேஷம், லக்னாதிபதியான குரு கெடுக்கிறார். கொஞ்சம் பார்ப்போம் எப்படின்னு. நேராக வந்துடுவோம். ராசி கட்டத்தெல்லாம் ஸ்க்ரீனில் போட்டு தான் நம்ம சொல்லணும், அப்போ தானே அது நல்லா இருக்கும். பார்ப்போம். இந்த ஜாதகர் பிறந்த தேதி 30/11/1951 காலையில் 8 மணி. பெரியகுளத்தில் பிறந்திருக்கார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பிறந்திருக்கார். ராசி கட்ட ஸ்க்ரீனில் வருது, பார்த்துக்கணும். லக்கணம் தனுசு லக்கணம். லக்கணத்தில் புதன் மாந்தி. மாந்தி சாஃப்ட்வேரில் வருது. மாந்தி நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன், எப்பயும் கூட ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். மாந்திக்கு தசாபுத்தி கிடையாது, அதுக்கு சொந்த வீடும் கிடையாது. அப்புறம் என்ன எடுத்துக்கலாம்னா, காரகம் அப்படின்னா சனியை போல் கெடுப்பார் அப்படி மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ அவர் இருக்கிற இடத்தில், அப்புறம் அவருக்கு பார்வை இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்டோம்னா அங்கெல்லாம் போவானா, இருக்கிற இடத்த கொஞ்சம் டேமேஜ் பண்ணுவார், அவ்வளோதான். சரி, பார்ப்போம். லக்கணத்தில் புதன் திக்பலம், இந்த இடத்துல மாந்திருக்கார். 3ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் குரு ஆட்சி பெற்று வக்ரம் பெறுகிறார். 9இல் கேது, 10இல் சுக்கிரன் சனி செவ்வாய். அந்த இடத்துல சுக்கிரன் நீச்சம். 12இல் சூரியன் சந்திரன், அந்த இடத்துல சந்திரன் நீச்சம். திதி என்னான்னு பார்த்துக்குவோம். அமாவாசை திதியா, துதிதியை துதிதியை, அதாவது பிரதமை துதிதியை, வளர்வரை துதிதியை. அமாவாசைக்கு அங்கிட்டு 2 நாளைக்கு அப்புறமா இவர் பிறந்திருக்காரு. இருந்தாலும் அந்த இடத்துல சந்திரனை நம்ம ஒளிக்கூடிய சந்திரனை எடுக்கலாமா அப்படின்னா பஞ்சமி திதிக்கு மேலே ஓடிடணும், சூரியனை விட்டு தாண்டி போகணும். 2வது அந்த இடத்துல சந்திரன் நீச்சம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா காரணத்தோடு தான் சொல்கிறேன். சந்திரன் 8ஆம் இடத்துக்கு அதிபதி. அந்த சந்திர புத்தி எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவருடைய குணத்தை காமிப்பார். சரி, பார்ப்போம். ராசி கட்டத்தெல்லாம் போட்டாச்சு, பார்த்தாச்சு. நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம். சரிங்களா? அப்போ கேட்ட நட்சத்திரம் இவர் பிறந்தப்போ தசாபுத்தி புதன் தசை 1 வருஷம் 7 மாதம் 11 நாள். புதன் தசை ஒரு 2 வருஷம். கேது ஒரு 7 வருஷம் 9. சுக்கிரன் ஒரு 20 29. இந்த இடத்துல சுக்கிர தசையெல்லாம் கெடுத்துச்சானாக்கும் சுக்கிரன் இந்த லக்கணத்துக்கு பாவி. அங்கே தான் விஷயமே இருக்குது. அதாவது ஒரு லக்கணத்துக்கு எதிரியான கிரகங்கள் வலு இழந்து மறைமுகமாக வலு பெற்று இருக்கும் பொழுது அதோடைய காரகம் கெடும், அந்த பாவகம் வலுப்படும். புரியுதுன்னு தெரியலையே. சுக்கிரனுடைய காரகம் என்னன்னா பெண்கள். அப்போ இவருக்கு பொண்டாட்டி பிள்ளை இல்லையானா இருக்குது, அளவோடு இருக்கும். சுக்கிரன் நீச்சமானவங்களுக்கெல்லாம்
1 அப்படின்னா உச்சமானவனுக்கா பலதான்னு சொல்லிடக்கூடாது. நீச்சம் பெற்று குருவால் பார்க்கப்படுகிறார். இயற்கை லக்கணத்துக்கு இந்த செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு நண்பர். அதாவது 5ஆம் இடத்துக்கு அதிபதி புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் கூட இருக்கிறார். குருவால் பார்க்கப்படுகிறார் லக்னத்தை. அப்போ சுக்கிரன் நீச்சமானாலும் அளவோட பெண் சுகத்தை கொடுக்குறார், மனைவியை கொடுக்குறார். அந்த 20 வருஷம் சுக்கிரதசை இருக்கும்போது, சுக்கிரதசை வரும்போதெல்லாம் அப்போ அவருக்கு சுக்கிரதசை வரும்போது அப்போ 8 வயசில் மனைவியை கொடுத்துட்டாருன்னா 28 வயசில் அந்த கடைசியில் போகும்போது அந்த வயதிற்கு தகுந்தார் போல உடனே சுக்கிரதசை 8 வயசில் வந்துருச்சுல, 8 வயசுல கொடுத்துட்டாரையா அப்படின்னா சுக்கிரன் படிப்பை கொடுக்குறார். அவருக்கு தேவையான கடைசியில் போகும்போது மனைவியும் கொடுக்குறார். சூரிய தசையில் அரசாங்க வேலையும் கொடுக்குறார். அது அரசாங்க வேலை அப்படின்னா அம்மா சூரியன் வந்து சந்திரன் தான் ஒளி இழந்திருக்கிறார். அந்த இடத்துல இன்னமும் நல்ல ஆழமாக பார்க்குறோம் அப்படின்னா குருவால் பார்க்கப்படுகிற சூரியன் துபிதிய திதி கிட்டத்தட்ட டிகிரி கணக்கில் பார்க்கணும் அப்படின்னா நீச்சம் கூட சேர்ந்துருக்காருன்னு அப்படி எடுக்கக்கூடாது. அப்போ அங்கே தான் நமக்கு ஒரு பால்ட் ஆகிறது. சூரியன் வந்து 13 டிகிரி, சந்திரன் 28 டிகிரி கடந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம போய் சூரியனும் சந்திரனும் இணவு போட்டிருக்கு, ஒளி இழந்த சந்திரன் கூட சூரியன் சேர்ந்துருக்கு, அதுலேயும் நீச்ச சந்திரன் கூட. இப்போ சூரியன் எப்படியா வலுவாக இருக்கா அப்படின்னா அது கிடையாது. வீடு உடுத்தவனையும் குரு பார்க்கிறார். வீடு கொடுத்தவன் இயற்கை சுபரான சுக்கிரன் கூடயும் சேர்ந்திருக்கா, குருவாலையும் பார்க்கப்படுகிறான், சனி கூட சேர்ந்திருக்கிறான். அங்கே சனியும் வலுக்கிறார், தொழில்காரகரான சனியும் வலுக்கிறார். 10ஆம் பாவகத்தில் சனி, செவ்வாய், குரு, சுக்கிரன், சூரியன் வலுக்கப்படுகிறார். ஆகையினால சிம்மமும் கேது தான் இருக்கிறார். அரசாங்க வேலை சூரிய தசையில் கிடைச்சிருச்சு. செவ்வாய் ராகு இந்த இடத்துல சந்திரன் பாதிப்பை கொடுத்துச்சானா கண்டிப்பாக பாதிப்பை கொடுத்தது. சூரியனுக்கு அடுத்து அப்போ சூரிய தசை வரும்போது இவருக்கு வந்து 28 ஒரு 6 34 வயசுக்கு மேலே சந்திர தசை வருது. சந்திர தசையில் இப்போ இவர் நல்லா இருந்தாரா கெட்டாரா இப்போ சொல்லி அப்படின்னாக்கும் சந்திர தசை என்னதான் இருந்தாலும் சனியோட பார்வை விழுந்த சந்திரன் அந்த இடத்துல ஒளி இழந்த சந்திரன் தான். 8ஆம் இடத்துக்கு அதிபதி உடல் ரீதியாக கொஞ்சம் பாதிப்பை கொடுத்துருக்கோம். நம்ம அங்கெல்லாம் போகலை, இருந்தாலும் இடமாற்றத்தை கொடுத்து வெளியில் தான் இருந்தார். அது ஒரு காரியம். வேலையில் சின்ன சின்ன இடைஞ்சலை கொடுத்துருக்கோம். செவ்வாய் தசை அவருக்கு நன்மையை செய்தது. செவ்வாய் 7 வருஷம், ராகு ஒரு 18 வருஷம். அருமையாக செவ்வாய் தசையில் அவர் நிலம்பலம்லாம் வாங்குகிறார். எப்படியா அப்படின்னா அங்கே தான் விஷயம். திக்பலம் பெற்றுக்கு செவ்வாய் சனியோட சேர்ந்துட்டு போட்டோம். குருவால் பார்க்கிறார். அங்கே சுக்கிரன் கூட இணவு. வீடு உடுத்தவனும் திக்பலம் இப்படி கூட எடுத்துக்கங்க. லக்கணத்திலே இருக்கிறார். என்ன வேணும்? அப்போ கிட்டத்தட்ட ஒரு 28 34 44 வயசுக்கு மேலே செவ்வாய் தசை வருகிறது. 44 7 51 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. அதுக்கப்புறமா அவருக்கு வந்துக்கிட்டு ராகு தசை வருகிறது. ராகு தசை ஒரு 18 வருஷம். ராகுல வந்து அவருக்கு வந்து அலைச்சலை கொடுக்குது. வெளியூரில் தான் வேலை பார்த்துருக்கார். ராகுல வந்து கொடுக்கத்தான் செஞ்சிருக்கு, ஃபுல்லாக கெடுக்கலை. அதாவது அவருக்கு வந்து ராகு தசை சுக்கிர புத்தி வரைக்கும் பரவாயில்லை அப்படி எடுப்போம். ஏன்னா ராகுக்கு வந்து சூரியன் சந்திரன் செவ்வாயெல்லாம் கொஞ்சம் எதிர்ப்பு தானே. இந்த ராகுல சந்திர புத்திலெல்லாம் வந்து அடி வாங்க தொடங்கியிருக்கும். ராகு தசை செவ்வாய் புத்தி அப்படிங்கும்போது அப்போ அவர் ரிட்டையர் ஆகிருப்பார். 60 வயசுக்கு மேலே ஆகுதுல்ல. என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது அவருக்கு வந்து எப்படித்தான் பார்த்தாலும் இப்போத்தானே வந்து பார்த்தாரு. 2024 தான் பார்த்தாரு என்கிட்ட ஜாதகம். நான் இப்போ போடுறேன். அப்படிங்கும்போது அவருக்கு கிட்டத்தட்ட 51 பிறந்திருக்காருல்ல. 70 வயசில் தானே என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாரு. 70க்கு ஒட்டி வரும்பொழுது என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாரு. 70க்கு மேலே 51 பிறந்திருக்கார்.
73 வயசில் பார்க்குறார் என்ற ஜாதகம் குரு தசை அவருக்கு வரும்பொழுது ராகு முடிச்சுக்கிறேன். ராகு தசையில் வந்து அந்தந்த புத்திகள் வரும்போது சின்ன சின்ன இடைஞ்சலை கொடுத்துச்சு. இருந்தாலும் பாதிப்பு இல்லை, நல்லா தான் இருந்தார். அவரே சொல்லுகிறார். ராகு ஏன் கொடுக்குது அப்படின்னா, லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருந்து முயற்சி வெற்றி ஸ்தானத்தில் மறைவு ஸ்தானத்தில் பாவக்கிரகங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் வீடு கொடுத்தவனை வந்து குருவால் பார்க்கிறார். சுக்கிரன் கூட இணைவு பெற்றிருக்கார். ஓகே, 5ஆம் இடத்துக்கு அதிபதியோடு சேர்ந்திருக்கார். இப்படி எடுத்துக்கலாம். வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்கிறார். அப்போ ராகு தசையில் பரவாயில்லை, தொழில்களில் அதுலேயே கொஞ்சம் பணம் காசுலாம் வருது, நல்லா தான் இருந்தார். குரு தசையில் வந்து சொந்த ராகு தசையில் கடைசியில் சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வாய் சரியில்லை, அதுவும் எடுத்துக்கணும். அப்போயே அவர் ரிட்டையர் ஆகி சொந்த ஊருக்கு வருகிறார். குரு தசை வருது, கீழே உழுகிறார், வழுக்கி விட்டு உழுகிறார். இடுப்பு கட்டாகுது. காலில் குரு தசை சனி புத்தியில் இவருக்கு ஆக்சிடெண்ட்டு, வீட்டிலேயே வழுக்கி விட்டு விழுகிறாரு அப்படிங்கிறாங்க. இடுப்பில் வந்து எலும்பு முறிவு, காலில் எலும்பு முறிவு. அவர் வந்து நடக்கக்கூட முடியவில்லை. அந்த இருக்கிற சொத்தெல்லாம் விற்றுட்டாரு, வேற ஊருக்கு மாறுறார். அப்போ தீமை செய்யும் லக்னாதிபதி குருன்னு நான் போட்டிருக்கணும், ஆனால் குருன்னு போட்டிருக்கேன். லக்னாதிபதி குரு, லக்னாதிபதி லக்னத்துக்கு அதிபதியான குரு ஆட்சி பெற்று இருக்கிறார். இதுக்கும் இதெல்லாம் பாருங்க அந்த கட்டத்தை. ஆனால் வக்ரம் பெற்றிருக்கார். சனி செவ்வாயால் பார்க்கப்படுகிறார். பாருங்க, அதாவது இப்போ வந்து ஆட்சி பெற்றிருக்கார். இப்போ இந்த குரு இந்த லக்கணத்துக்கு நன்மையாக செய்யணும், அதுக்கு இப்போ நீ ஒரு பலனை சொல்லியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே லக்னம் லக்னாதிபதி குரு நன்மையை செய்யணும்னா அதே இடத்துல 4ஆம் பாவத்தில் இருக்கட்டும். வக்ரம் ஆகக்கூடாது. சனி செவ்வாய் பார்வை விழக்கூடாது. செவ்வாய் ஏதாவது உருது பார்வை விழுந்தாலும் பரவாயில்ல. சனியும் பார்த்து 7ஆம் பார்வையாக, செவ்வாயும் 7ஆம் பார்வையாக பார்த்து, இந்த சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால சுக்கிரன் பார்வையில் நம்ம அப்படிக்காக எடுத்துக்க வேண்டாம். இருந்தாலும் அது சுபக்கிரகம் தான். அந்த இடத்துல வக்ரம் பாட்டு போயிட்டார். ஆட்சி பெற்று குரு வக்ரம். அது இப்போ நம்ம நீச்சமாக எடுக்கலாமா அப்படின்னா நீச்சமாக எடுக்க வேணாம். வக்ரமே அடைந்தாலும் செவ்வாய் சனி பார்க்கலன்னா சுமாரான பலன். ஏதோ அந்த பென்ஷனை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இப்போ எல்லாமே எங்கே போகுதுன்னா, இருக்கிற சொத்தும் போயிடுச்சு, வீடும் போயிடுச்சு, 4ஆம் பாவகம், வீடு குடும்பம் எல்லாமே போயிடுச்சு. ஏண்டா உயிரோடு இருக்கிறோம், ஆண்டவா என் உயிரை எடுத்துக்குன்ட்டு புலம்புறாரு. ஃபோனில் தான் பேசினார், என்கிட்ட நேரில் வரல. ஒருத்தர் அனுப்பிவிட்டு பெரிய குளத்தில் இருந்து ஃபோனில் பேசுகிறார். ஆனால் அவர் வந்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கொடுத்துட்டு, நான் இருக்கிறது சின்னாலப்பட்டி தான், திண்டுக்கல் மாவட்டம். நான் ஜாதகம் பார்க்குறவருடைய ஜாதகம் பெரிய குளம். வேறவங்க ஜாதகம் பார்க்க வர்றாங்க. ஐயா இந்த ஜாதகத்தையும் பார்த்து அவர்கிட்ட நீங்கள் நேரடியாக பலன் சொல்லுங்கிறாங்க. ஓப்பனில் வச்சு பேசுகிறோம். பேசும்போது ஐயா இந்த மாதிரி சொல்கிறோம். இப்போ வந்து நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ஏன்னா யாருக்குமே அவசரம் தானே வரும். சரி, இனிமேல் நாள் நல்ல பலன் இருக்கா அப்படின்னா எங்கே தான் நான் சொல்கிறது. குருதசை சனி புத்தியில் ஆளை இடுப்பையும் ஒடிச்சு காலையும் உடச்சி போட்டு விட்டார், முடமாக்கி விட்டார் நம்ம சனி. இதே மாதிரி இப்போ சனி வந்தப்போலாம் செய்யுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ராகுல சனிலாம் வேலையில் நல்லா திறந்துருக்கும், கொஞ்சம் டிஸ்டர்ப் கொடுக்கும். அதாவது தசாநாதன் தான் வலு. கதாநாயகன் தசாநாதன், புத்திநாதன் சைடில் வர ஆக்டிங், அவ்வளோதான். ஒரு சைடு நடிகர்கள், அதில் ஜோக்கராக வரலாம், அம்மா கேரக்டராக வரலாம், அப்பா தந்தை கேரக்டராக வரலாம். ஆனால் படத்துக்கு கதாநாயகன், இந்த ஜாதகத்துக்கு கதாநாயகன் அந்த ஜாதகமாக இருந்தாலும் தசா தான். புத்திங்கிறது சைடில் வரும், அது அப்பக்கப்போ வரும், உடனே மாறிடும். தசாநாதனை மீறி புத்திநாதன் செயல்படாது, சரிங்களா? அதாவது ஒரு குடும்பத்துக்கு தந்தையானவர் தந்தையை மீறி மகன் எப்படி செயல்பட முடியாமல் இருக்கிறதோ, சில குடும்பத்தில் செயல்படுறாங்க அப்பாவை மீறி. அப்படின்னா தசாநாதனை விட புத்திநாதன் வலுவாக இருக்கணும், அப்படி எடுத்துக்கலாம். அப்போ அப்பனை விட புள்ள நல்லா வருமானமாக இருப்பேன், திமிரு பிடிச்சவனாக இருப்பேன். அப்பன்னு சொல்கிறேன், நீ என்னடா சொல்கிறது, நான் போகிறேன்டா அப்படின்னு சட்டி முட்டியை கட்டிக்கிட்டு, நீ சம்பாரிச்சு என்ன ஓ வருமானத்தில் நான் சோறு திங்கிறேன் இப்படின்னு கொஞ்சம் இதாக பேசுகிறதுலாம் வந்து வலுவாக இருக்கிறது தான். நம்ம ஒரு குடும்பம் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ தசாநாதனை விட புத்திநாதன் வலுவாக இருந்தால் அப்படி இருக்கும். இங்கே தசாநாதன் வலு பெற்று இருந்து புத்திநாதன் வலு கம்மியாக இருக்கும்போது புத்திக்கு வேலை கிடையாது, இப்படி எடுத்துக்கலாம்.
இருந்தாலும் அந்த புத்தி அந்தந்த புத்தியில மாறும் பலன். நல்லது, தீமைகள் கொஞ்சம் அளவுகள், சதமானங்கள் கம்மி கூட ஆகும். அப்ப குரு தசையில, சனி புத்தியில குரு தசை, குரு புத்தி கூட கொஞ்சம் பரவாயில்ல. அதில வந்து பொருள் தான். நம் நிலம் வீடெல்லாம் வித்தாரு. சில சுபகாரியங்களுக்கு செலவுக்கு அப்படி இப்படின்னு வித்தாரு. கொஞ்சம் பரவாயில்ல. குரு தசை சனி புத்தியில ஆளவே முடக்கி போட்டு விட்டது. காலு எலும்பு முடஞ்சு போச்சு. இடுப்பு இடுப்புலயும் எலும்பு முறிவு அப்படிங்கும்போது அப்புறம் அவர் என்ன முடமாக்கி விட்டது. இதுக்கும் லக்னாதிபதி தான். ஒரு ஜாதகத்தில பலன் எடுக்கும்போது லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறார், அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார், அருமையாக இருக்கிறார், நம்ம பலன் எடுத்துக்கிட்டோம். 14ஆம் இடம் கார் இருக்கும், குடும்பம் இருக்கும், சுகபோகமாக வாழ போகிறார். அதுவும் குருனா பணமெல்லாம் வரப்போகுது, நகையெல்லாம் வாங்கி வீட்டில் சேர்க்க போகிற அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஏன்டா நீ வேற, நான் இங்கே தான் அப்படி சொல்லிடுவாங்க கோபத்தில் சில வரல. ஏயா நீ வேற இங்கே இருக்கிற எரியிற என்ன எரியிற விளக்குல எண்ணெயை வேற ஊற்றிக்கிட்டு இங்கே நானே நொந்து போய் வந்தால் நீ சொத்து வாங்குகிற சுகம் வரும், எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து உக்காந்துருக்க அப்படின்ட்டுருவாங்க. நம்ம பார்த்து தான் பலன் எடுக்கணும். குரு தான் லக்னாதிபதி தான், அவர் செயலிழந்து போய் விட்டார். அப்போ அந்த பாவகத்தையும் கெடுப்பார். 4ஆம் பாவகம் சுகபோகம், சுத்தம், அடி, வீடு காலி, நிலம்பலம் காலி. சனி தசை, சனி புத்தி காலையும் உடச்சி விட்டாரு. காலு தான், நான் அதுவும் கூட எந்த கால்னு கேட்காம போயிட்டேன். வலது காலா இடது காலான்னு கேட்காம போயிட்டேன். காலோட எலும்பையும் உடைச்சிட்டாரு, இடுப்பையும் உடைச்சிட்டாரு. இடது பக்க காலை தான் இப்போ படம் பார்த்துருக்கணும், நான் கேட்கல, தெரியாதனால நம்ம இங்கே பதில் சொல்ல முடியல எந்ததுன்னு. ஆக என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகம் பார்க்கும்போது என்ன தசா புத்தி நடக்குது, தசா என்ன நடக்குது, அதோடைய அந்த கிரகம் எவ்வளோ வலுவாக இருக்கிறது, கொடுக்குமா கெடுக்குமா, அதை பார்த்துட்டு பலன் எடுத்தா போதும். சரி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.